ஹாய் வணக்கம். நான் உஷா பாலாஜி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஜூலை மந்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. எப்பயுமே 7 டேஸ் அந்த மாதிரி 5 டேஸ் நீங்கள் கிளாஸ் படிச்சிங்கன்னா இந்த ஓப்பன் டேக்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ட்ரைனிங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக 1 மந்த் 3 மந்த்ஸ் கோர்ஸ் படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி லுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க. ஹாய் வணக்கம். நான் உஷா பாலாஜி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஃபேர் ஸ்கின்னுக்கு நம்ம ஒரு மடிசார் லுக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாமா? ஸோ ஒரு ஸ்டெப்ஸுமே நீங்கள் என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. உங்கள் ஃபேர் ஸ்கின்னாக தான் இருக்காங்க. நம்ம எப்படி ஃபேர் ஸ்கின்னை எப்படி ஒரு ஷைன் லுக்காக கொடுக்க போகிறோன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே பண்ணும்போது ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்றைக்கி இப்போ ஸ்கின் ப்ரிப்பரேஷன் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கின் ப்ரிப்பரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம உடனே ஃபவுண்டேஷன் போடக்கூடாது. ஸோ அதனால் நான் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது லென்ஸு. ஸோ லென்ஸ் அப்ளை பண்ண நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணணுன்றத நீங்களே பாருங்கள். ஸோ உங்கள் கண்ணை திறந்துக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக லென்ஸ் பிரைடல் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் மாடல் லென்ஸ் வைக்கிறாங்க, டக்குன்னு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி கிளைண்ட் உங்களுக்கு லென்ஸ் வைக்கிறது காட்டணும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த பக்கம் பாருடா, அந்த பக்கம் பாருங்கள். வச்சாச்சு வச்சாச்சு வச்சாச்சு. கூல் கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ கண்ணை மூடி இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி வச்சா கண்டிப்பாக வச்சேன். ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஞாபகமாக வச்சுருக்கேன். இதை தான் தேவை. ஸோ பாருங்கள், ஸ்கின் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சு. லென்ஸ் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டாகவும் ஐ மேக்கப் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டுமே ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஷேப் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக கீழே கன்சீலர் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். ஐ மேக்கப் லாஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் ஓகே, ஃபஸ்ட்டே பண்ணுறதுனாலும் ஓகே தான். இப்போ கன்சீலர் கலர் கரெக்டர் போட்டிருக்கேன், அதை பிளெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பிளெண்டிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஐ மேக்கப் என்ன பண்ணுறீங்களோ அது போய் உட்காரும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஐ மேக்கப் உட்காரும். ஸோ நாங்கள் எப்பவுமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் மேக்கப் பண்ணுவோம். சீரியஸாக மேக்கப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஃபன் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். எப்பயுமே பிரைடல் கிட்ட கூட நாங்கள் பாட்டு போட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஐ மேலே கன்சீலர் போட்டிருந்தீங்கன்னா அந்த கன்சீலரை கண்டிப்பாக பவுட்ரு போட்டு ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வெளில வரும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், லைட் கலர்லேருந்து டார்க் கலர் போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஐ மேக்கப்பே பார்த்துக்கோங்க. பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். பிளெண்டிங் 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 நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ மேக்கப் பிளெண்ட் பண்ணுங்கள். திட்டுத்திட்டாக இருக்கும், பிளெண்டிங் ஒழுங்காக பண்ணலன்னா திட்டுத்திட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஆக்சுவலாக ஐ மேக்கப் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இன்க்ளாட்டோட காஜல் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுது. இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் அதிகம். 2200 கொடுத்து நம்ம வாங்குகிறோம், ஆனால் சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. நம்ம கண்ணில் அப்ளை பண்ண போகிறோம். வித் கன்சீலர் நான் லைட் ஆரஞ்சு கொடுக்குறேன். தேவையில்லை, பட் கண்ணுக்கிட்ட மட்டும் கொடுக்குறேன். லைட்டாக, ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப லேயராக ஏற்ற வேண்டாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஷைனி லுக். ஸோ எனக்கு ஃபுல்லாக கலர் கரெக்டர் கன்சீலர்லாம் போட்டு அவங்க ஒரு லேயரை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஒரு லேயரை ஏற்றிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக எல்லோ இருக்குது, அந்த எல்லோவை நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு ஈவன் பண்ணியாச்சு அவங்க ஸ்கின்னை. இப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருக்கேன், ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்ன பிராண்டுனா நாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன். ஸோ லைட்டாக போட்டிருக்கேன். இதையே தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இவ்வளோதான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பியூட்டி பிளெண்டர் போட்டு மறுபடியும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு லேயர் எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணும்போது நீங்களே சொல்லியிருக்கேன், பிளெண்டிங் இப்படி தான் பண்ணணும். லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக மட்டும் பிளெண்ட் பண்ணாதீங்க. அங்கங்கே ஸ்டிக்கியாக தனித்தனியாக தெரியும். உங்களுக்கு லைவாக கண்டிப்பாக கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஜூலைலேருந்து கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நிறைய கிளாஸ் போகும். இதுதான் எப்பயுமே ஃபேஸ்க்கு போட்டுட்டு கழுத்துக்கு போடுங்க.
போட்ட மாதிரியே தெரியாது இந்த லுக்கு. நான் இப்போ வந்து டார்ட்டோட ஒரு ஷேடு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஷேட் 1 2 3 4 5 இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு நம்ம காண்டோர் கொடுத்துடலாம். காண்டோர் போடுறீங்க, காண்டோர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை பிளெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் நேச்சுரலாக இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே காண்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ காண்டோரை கண்டிப்பாக பிளெண்ட் நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்க்குறீங்க, பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ஓட்டி ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு எது முக்கியமான டிப்ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கன்சீலரை கொடுக்குறேன். மேலே பாருங்கள். ஒரு ஷேட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் கன்சீலர் நான். ஓகே, அடுத்தது பவுடர் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லாராமிஸ் பவுடர் மேலே பாருங்கள். எங்கெங்கே தேவையோ இந்த டீ ஜோனில் நீங்கள் பவுடரை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்ககிட்ட மேக்கப் படிக்கணும் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. 5 days 10 days பத்தாது. நான் இப்போயுமே சொல்கிறேன், 1 month கிளாஸ் படிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். ரொம்ப செட்டிலாக இருக்கும் இந்த மேக்கப்பு. நீங்களே லாஸ்ட்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளஷ்ஷுமே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, எடுக்கிறேன், ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். ப்ளஷ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி கொண்டு போயிட்டு மேலே முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃபேஸில் காண்டோர், ப்ளஷ், ஹைலைட்டரை மட்டும் போடலை, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். முக்கியமான வேலையை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, மேலே பாருங்கள். லிப்ஸ்டிக் நம்ம ஒரு ஷேட் டார்க்காக எடுக்கிறேன். அகட்டுங்க. ஸோ நமக்கு ப்ரைடல் இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான் உங்கள் வேலையே. ஸோ நான் ஹைலைட் பண்ண போகிறேன். எப்பயுமே டேப் பண்ணிக்கோங்க, நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹெவி ஹைலைட்டர் போடாதீங்க. லாஸ்ட்டாக காம்பேக்ட். ஓகே, ஸோ என்ன மேம் எல்லாமே ஹைலைட்டர் போட்டிங்க, ப்ளஷ் போட்டிங்க, இப்போ தான் காம்பேக்ட் போட போகிறீங்கன்னா இது எல்லாமே இது மட்டும் தான் சேவ் பண்ணும், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த ஐலாஷ் ஓட்டுறேன். மஸ்கரா மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லுக் நல்லா வரும். பார்க்கலாமா? ஃபைனலி பார்த்துட்டிங்களா, நான் எந்த ஜுவல்லும் போடல, நீங்களே பாருங்கள். லைட்டிங் கூட கொடுக்கல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் பேக்கில் வந்து ரொம்ப நாளாக பார்த்தேன் இந்த தாமரைப்பூ ஹேர் ஸ்டைல் போகணுன்னு ஆசை. நீங்களே பாருங்கள் இந்த லுக் எப்படி அழகாக வந்திருக்கு. நான் கேமராமேன்லாம் வச்சு எடுக்கல, நானே தான் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.